ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மணி சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வந்து அவரோட குமாரனுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஊழியக்காரர்களை அனுப்பி அழைக்கப்பட்டவர்கள்லாம் அழைத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வர மனதில்லாமல் இருக்கிறாங்க. அவர் வேறு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன். அவர் வந்து பிரியாணி நிறைய, இப்போ ஒரு கல்யாணம்னா என்ன, ஸ்வீட்ஸ் நல்ல எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. கல்யாணத்துக்கு வர சொல்லி எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்களுக்கு வந்து போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊழியக்காரரை அனுப்புறாரு. அழைக்கப்பட்டவர்களை வந்து அசட்டை பண்ணி ஒருவர் வந்து வயலுக்கு வேலைக்கு போயிடுறாரு, ஒருத்தர் வியாபாரத்துக்கு வேலைக்கு. இவங்க கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க போன ஊழியக்காரரை என்ன பண்றாங்க, பிடிச்சு அவமானப்படுத்தி அவரை வந்து கொலையும் செஞ்சிடறாங்க. ராஜா வந்து அதை கேள்விப்பட்டு கோபமடைந்துறாரு. அவரோட சேனையை அனுப்பி அந்த கொலைக்காரரையும் அழித்து அந்த பட்டணத்தை சுட்டெரித்தான். அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்குது, அழைக்கப்பட்டவங்க அதுக்கு வந்து அசட்டை பண்ணிட்டாங்க, அதனால நீங்க வாசல் சாலையில போய் காணப்படுகிற யாரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் வந்து புறப்பட்டு வழியில போறவங்க எல்லாரும் நல்லோர் பொல்லோர் யாரையும் கூட்டி வந்தாங்க. கல்யாண சாலை விருந்து நிறைந்தது. விருந்துகளை பார்க்கறதுக்கு ராஜா உள்ள வருகிறாங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தா என்று கேட்கிறாங்க. அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜா பணிவிடைக்காரன் நோக்கி, இவனை கையங்காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாரிக்கிற புறமான இருளை போடுங்கள்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. இந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இல்ல கல்யாணத்துக்காக அவர் அழைக்கிறார் ராஜா, ஆனா யாருமே வந்து அசட்டை பண்றாங்க. இது மாதிரிதாங்க மக்கள் கூட. நம்ம வந்து நிறைய பேர் வந்து சர்ச்சைக்கு போறாங்க, கடவுளை தேடுறாங்க, ஆனா வந்து பாவம் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் வந்து கல்யாண வீட்டுக்கு அழைக்க போறார் நம்மள. அப்போ நம்ம பரிசுத்தமா உண்மையா கடவுளை தேடினா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் சேவிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நரகம் தாங்க. இப்பவே மனம் திரும்பி நீங்க கடவுளை பின்பற்றி வாங்க. God bless you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.